ஹாய் மக்களே, ஒரு ஹெல்த்தியான மில்லட் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு நெய், அதுக்கப்புறம் பாயில்டு சோயா சங்க்ஸ், 2 பச்சை மிளகா அதை நான் வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பிரியாணி இலை, 2 பட்டை, 2 கிராம்பு இதெல்லாம் அது கூட நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க புதினா, கொத்தமல்லி இது 2 எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு. நீங்கள் வெஜிடபிள்ஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். நான் கேரட், பீன்ஸ், டொமேட்டோ அண்ட் ஆனியன்ஸை வெட்டி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வீட்லேயே நான் செஞ்சது. பேசிக் மசாலாஸ் என்னென்னலாம் பார்க்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் கரம் மசாலா இதெல்லாம் எடுத்துக்கலாம். நான் சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன். அதை 2 டைம்ஸ் கழுவிட்டு சோக் பண்ணி வச்சுருக்கேன் தண்ணியில். அது கூட 2 ஸ்பூன் கோடும் எடுத்துக்கலாம். இதெல்லாம் தான் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண மறந்துக்கிட்டிங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு குக்கர் எடுத்துகிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். இது சூடானதும் நம்ம பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நம்ம 1 ஸ்பூன் ஜீரகமும் சோம்பும் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் இதில் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூடவே டொமேட்டோஸும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா அந்த டொமேட்டோ ஸ்மாஷ் ஆகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம தனியாக எடுத்து வச்சுருக்க புதினாவும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு நிறையா இருக்கமா இருக்கும், பட் போக போக அது நார்மல் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போயிடுச்சு. ஸோ நம்ம பேசிக் மசாலாஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் இப்போ இதில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இது கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம ஃபைனலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் கேரட்டும் பீன்ஸும் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம்ஸ், உருளைக்கிழங்கு எதுனாலும் நீங்கள் சேர்த்திக்கலாம். நெக்ஸ்ட் நான் பாயில் பண்ணி வச்சுருக்க சோயா சங்க்ஸையும் இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிறேன். இது கூட நம்ம 2 ஸ்பூன்ஸ் ஆஃப் கோடும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட நம்ம மில்லட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கப் ஆஃப் சாமை அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போது. நெக்ஸ்ட்டு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி நான் 1 கப் ஆஃப் மில்லட் எடுத்தனால 2 கப் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ எடுத்திருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினச்சா இந்த டைமில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் 3 விசில்ஸ்க்கு வேக வைக்கணும். ஓகே, இப்போ நம்மளுக்கு விசில் வந்துருச்சு. நம்ம பிரியாணியும் வெந்தாச்சு. நானும் ஃபஸ்ட்டு மில்லட் பிரியாணினா நல்லா இருக்காது அப்படின்னு தான் யோசித்தேன். பட் நார்மலாக நம்ம எப்படி வெஜிடபிள் பிரியாணி வீட்டில் செஞ்சு சாப்பிடுவோமோ சேம் அதே ஸ்டைலில் தான் இதுவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.